SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஃபெஞ்சல் புயல் மற்றும் அதீத மழை பொழிவால் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மற்றும் பண்ருட்டி பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கரையோர கிராம மக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகினர். வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்து உடுத்த மாற்று உடை கூட மிஞ்சாத அளவுக்கு மக்கள் அனைத்தையும் பறிகொடுத்து நிர்கதியாய் நின்றனர். விவசாய நிலங்களையும் வெள்ளம் மூழ்கடித்திருந்த நிலையில் வாழ்வாதாரமே முற்றிலும் அழிந்து போய் செய்வதறியாத தவிப்புக்கு ஆளாகினர் மக்கள். இந்த நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் நிவாரணம் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 நாட்கள் கடந்திருக்கும் நிலையில் இதுவரை தங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை என கூறி கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சுமார் 14 கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வருது. ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, இந்த தொகுதியில 12 பஞ்சாயத்தை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்துக்கும் கொடுத்து அண்ணா குறிஞ்சிப்பாடி தொகுதியில அமைச்சர் தொகுதின்றதால அமைச்சர் தொகுதியில மட்டும் பணத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த தொகுதி என்ன பாவம் பண்ணுச்சு இந்த மக்கள் எல்லாம் இவங்களாம் மக்கள் இல்லையா, இவங்கெல்லாம் ஓட்டு போடலையா? ஏன் இந்த மக்களுக்கு மட்டும் வஞ்சிக்கிட்டு இந்த அரசாங்கம்? அதனால தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மாலை செய்தியில எல்லாருக்கும் சமமா எங்களுக்கு அறிவிச்ச தொகையை கொடுக்கணும். பாலூர், சுந்தரவாடி, வானமாதேவி, எய்தனூர், அருங்குணம், பண்ணை குச்சிப்பாளையம், தொட்டி, சித்தரசூர், சன்னாசிப்பேட்டை, நரிமேடு, வளைக்காரக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடலூர் பண்ருட்டி நெடுஞ்சாலையில் பாலூர் அருகே மறியலில் ஈடுபட்டனர். கடலூரில் பிற பகுதிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுவிட்ட நிலையில் தங்களுக்கு மட்டும் மறுக்கப்படுவதாக கூறி மக்கள் ஆவேச கேள்விகளை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் ஃபுல்லா கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 7-9 பஞ்சாயத்து மட்டும் ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது? அதுக்கு எங்களுக்கு காரணம் தெரியணும்ல. அதுக்கு காரணத்தை சொல்லுங்க. இல்லன்னா என்ன விவரம் கலெக்டராவது எங்களுக்கு பதில் சொல்லணும். தெரியாத வெளியே இந்த இடத்த விட்டு நாங்க ஏத்துக்க மாட்டோம். போராடினே தான் இருப்போம், போராடினே தான் இருப்போம். சாலையே தெரியாத அளவுக்கு கடலூர் பண்ருட்டி நெடுஞ்சாலையை பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டம் ஆட்கொண்டிருந்தது. வெள்ளத்தில் அனைத்தையும் இழந்து நிர்கதியாய் நிற்கும் மக்கள் தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்ததோடு நிவாரணம் கிடைக்காமல் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என திட்டவட்டமாக மறுத்தனர். எங்க ஊடலாம் போச்சு தண்ணி போறா, பக்கத்துல நிலங்களும் எல்லாமே தண்ணி உளுந்துல இருந்து மல்லாடையில இருந்து மழையில இருந்து எல்லாமே பாழா போச்சு. யாரும் எந்த நிவாரணமும் தரவும் இல்லை, எதுவும் வந்து பார்க்கவும் இல்லை. நாங்க வீடு வந்து செவரு ஊந்து போய் கடவுள் அங்க வந்து பாருங்க, எங்க வீடு கூரை வீடு தான். எந்த தாசல்காரும் வரல, மனைகாரும் வரல, யாருமே வந்து பார்க்கலங்க, யாருமே வந்து பார்க்கல. எங்க வீடு வந்து நாங்களாம் வந்து போனாதான் கஞ்சி, இல்லைன்னா நாங்க பட்டினி தான். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் வலியுறுத்தினர். இருந்தும் நிவாரணம் கிடைக்காமல் கலைய மாட்டோம் என்பதே மக்களின் ஒரே கோரிக்கை குரலாக இருந்தது. விவசாய கூலிக்கு போற மக்கள் தான் ரொம்ப ஏழ்மையான மக்கள் தான், யாருமே இல்ல, எல்லாருமே ரொம்ப வசதியான மக்கள் யாருமே இல்லை. உடனடியாக நிவாரணம் தர சொல்லி தாசில்தாரை பார்த்தோம். தாசில்தார் என்ன சொன்னாங்க, உடனடியாக நிவாரணம் வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. மாவட்ட ஆட்சியரை சந்திச்சோம், அவர்கிட்டையும் கேட்டோம், அவரும் நிவாரணம் தரதா சொன்னாங்க. அவர்கிட்ட சொல்லி 1 வாரம் ஆகுது, 2 பேர்கிட்டையுமே சொல்லி இது வரைக்கும் நிவாரணம் வழங்கல. கடைசி கட்டமாக நாங்கள் இந்த மறியல் போராட்டத்தை அறிவிச்சு மறியல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இது மீண்டும் உடனடியாக எங்களுக்கு நிவாரணம் வழங்கலாம், அடுத்து வந்து ரேஷன் கார்டை தாசில்தார்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி நாங்கள் அனைவரும் முடிவெடுத்திருக்கோம். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நெய்வேலி டிஎஸ்பி சபியுல்லா, வட்டாட்சியர் ஆகியோர் மக்களின் கோரிக்கை மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும் என கூறி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களின் கோபம் தணிந்த பாடில்லை. நிவாரணம் ஒன்றை மட்டுமே பிரதானமாக முன்வைத்து கலைந்து செல்ல மறுத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அருகில் இருந்த தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்க முற்பட்ட போது அதற்கு மறுப்பு தெரிவித்த பெண்கள் நிவாரணம் வழங்குக என கோஷமிட்டு எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக திருமண மண்டபத்தில் அடைத்தனர்.
இதேபோல பன்ருட்டி அடுத்த முத்துகிருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் குப்பை வண்டி மற்றும் மரக்கட்டைகளை சாலையில் போட்டு மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் கைது செய்ய முயன்றபோது வாகனத்தில் ஏற மறுத்தவர்களை வீட்டிற்கு செல்லுமாறு போலீசார் துரத்தியடித்ததன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதனிடையே பாதிக்கப்பட்ட கிராமத்தில் வெள்ள நீர் உட்புகாமல் இருக்க தென்பெண்ணை ஆற்றின் கரைகளில் கற்களால் ஆன தடுப்பு சுவர் அமைக்கவும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் ஞானமேடு, கண்டக்காடு, தாழங்குடா உள்ளிட்ட கிராம மக்களை சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.